அனைவருக்கும் வணக்கம். இப்போது உங்கள் கண்ணை மூடி ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்கள். அந்த பழனி மலை அடிவாரம் சுற்றியும் அரோகர சத்தம், காற்றுல மிதந்து வர பன்னீர் வாசனை, உடம்பு முழுக்க சந்தனமும் மனசு முழுக்க அப்பன் முருகனோட நினைப்புமா, காலமெல்லாம் நாம் செஞ்ச பாவமெல்லாம் தீந்து போகாதான்னு கண்ணில் ஒரு ஏக்கம். அந்த வேல் நம்மளை காக்குங்கிற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில் தான் உலகத்தில் இருக்க அத்தனை பாரத்தையும் இறக்கி வச்சுட்டு நம்ம பாரத்தை அவர் தாங்குவாருங்கிற தைரியத்தில் அந்த முருகனை தேடி நாம் ஓடுறோம். தைப்பூசம் வந்துட்டாலே பல பேர் மாலை போட்டு விரதம் இருந்து அந்த வேலவனை பார்க்க கிளம்பிடுவீங்க. ஆனால் ஒரு விஷயம் யோசிச்சிருக்கீங்களா? நாம் பண்ணுற விரதம் அந்த முருகனுக்கு முழுமையாக போய் சேருதான்னு. நாம் அறியாமல் செய்கிற ஒரு சில சின்ன சின்ன தவறுகள் நம்ம விரதத்தோட மொத்த பலனையுமே குறைச்சிடுது. ஒரு அப்பனா முருகன் நம்மக்கிட்ட இருந்து எதை எதிர்பார்க்குறாரு, நாம் எங்கே தப்பு பண்ணுறோம், இதை பற்றி தான் இன்றைக்கி நாம் ரொம்ப யதார்த்தமாக பேச போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்குள்ள ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தினாலும் அது அந்த முருகனோட ஆசி தான். இந்த மாதிரி பயனுள்ள ஆன்மீக தகவல்கள் உங்களை தேடி வர மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் தட்டி வைங்க. இந்த 4 விஷயத்தை மட்டும் கொஞ்சம் தவிர்த்து பாருங்களேன், உங்கள் விரதம் அத்தனை அழகாக மாறும். சரி, அந்த 4 விஷயங்கள் என்னென்னு ஒவ்வொன்றா பார்ப்போம். முதல் விஷயம், நாம் விரதம்னா என்னென்னு தப்பாக புரிஞ்சுக்கிறோம். இப்போல்லாம் நிறைய பேர் 3 வேளையும் டிஃபன் பழங்கள்னு வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு நான் விரதம் இருக்கேன்னு சொல்கிறாங்க. ஆனால் நிஜமான விரதங்கிறது வெறும் வயிறு காயறது மட்டும் இல்லைங்க. உங்கள் வாயும் மனசும் மற்றவங்களை காயப்படுத்தாமல் இருக்கிறது தான். கழுத்தில் மாலையை போட்டுக்கிட்டு பசி வருதுங்கிற எரிச்சலில் மற்றவங்க மேலே கோபப்படுறது, வீட்டில் இருக்கிறவங்கள வேலை வாங்குறது, அப்புறம் உட்கார்ந்து மற்றவங்கள குறை சொல்கிறது, இதெல்லாம் ஒரு விரதமா? நீங்கள் 3 வேளை சாப்பிடாம பட்னியாக கிடக்கிறத விட ஒருத்தர் மனசையும் புண்படுத்தாமல் இருக்கிறத தான் அந்த முருகன் விரும்புவார். மனசு முழுக்க அடுத்தவங்க மேலே குறைய வச்சுட்டு மேலோட்டமாக விரதம் இருந்தால் அந்த முருகன் அதை எப்படி ஏற்றுக்குவார்? உள்ளம் சுத்தமாக இருந்தால் தான் அந்த வேலவன் உள்ளே வருவார். 2வது விஷயம், தைப்பூசம்னாலே நேர்த்தி கடன் பண்ணுறது தான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூழ்நிலையில் இருப்போம். ஒருத்தர் பக்தி பரவசத்தில் காவடி எடுப்பார், ஒருத்தர் எளிமையாக பால் குடம் சுமப்பார், இன்னும் சில பேரால் முடிஞ்சது வெறும் மாலை போட்டுட்டு கால்நடையாக நடந்து வர்றது மட்டும்தான். இதில் எது பெருசு எது சிறுசுன்னு எந்த கணக்கும் அந்த முருகன்கிட்ட கிடையாதுங்க. ஆனால் இப்போல்லாம் சில இடங்களில் இது ஒரு போட்டி மாதிரி ஆயிடுச்சு. என்னோட காவடி தான் இருக்கிறதுலே பெருசு, நான் இத்தனை ஆயிரம் செலவு பண்ணி அலங்காரம் பண்ணியிருக்கேன்னு அந்த பகட்டு வந்துடுது. அந்த ஆடம்பரத்தில் நம்மளையும் அறியாமல் ஒரு சின்ன கர்வம் தலை தூக்கிடுது. நான் அப்படிங்கிற அந்த தம்பட்டம் வந்துட்டா அங்கே முருகன் இருக்க மாட்டார். அவர் ஒரு ஆண்டி கோலத்தில் பழனி மலையில் எதுக்காக உட்கார்ந்துருக்காரு? எளிமை தான் பக்தின்னு சொல்லி கொடுக்கத்தான். நீங்கள் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி எடுக்கிற காவடியை விட ஒரு ஏழை மனமுருகி ஏந்திர ஒரு சொம்பு பால் தான் அந்த தகப்பனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி நேர்த்திக்கடன் செய்யுங்க. ஆனால் அதை தம்பட்டம் அடித்து அந்த பக்தியோட புனிதத்தை குறைச்சிடாதீங்க. அங்கே நீங்கள் பெரிய ஆளோ சின்ன ஆளோ இல்லை, நீங்கள் வெறும் முருகனோட குழந்தை, அவ்வளவுதான். 3வது விஷயம், இது நம்மள பல பேர் பண்ணுற ஒரு யதார்த்தமான தப்பு. கழுத்தில் மாலையை போட்டிருப்போம், ஆனால் வாய் என்னவோ அடுத்தவங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். நண்பர்களோட உட்கார்ந்து பேச ஆரம்பித்தா போதும், அவன் அன்னைக்கு அப்படி பண்ணனான், இவன் ஏன் இப்படி செய்கிறான்னு தெரியலையே, அவங்க வீட்டு விசேஷம் எப்படின்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு உலகத்தில் இருக்க எல்லா அரசியலையும் அடுத்தவங்க வீட்டு விஷயத்தையும் அலசுவோம். சில நேரம் அதில் ஒரு சின்ன கிண்டலோ கேலியோ கூட வந்துடும். யோசிச்சு பாருங்க, அந்த மாலைங்கிறது முருகனோட அடையாளம். நம்ம இதயம் ஒரு சுத்தமான பாத்திரம்னு வச்சுக்கோங்க, அதில் முருகாங்கிற தேனை மட்டும்தான் நிரப்பணும். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? அடுத்தவங்களை பற்றின தேவையில்லாத பேச்சுகள்ங்கிற அழுக்க உள்ள விட்டு அந்த தேனை வீணடிச்சிரும். நம்ம மனசுக்குள்ளே முருகனை மட்டும் நினைக்க வேண்டிய நேரத்தில் எதுக்குங்க மற்றவங்களை பற்றி வீண் பேச்சு? அன்னைக்கு ஒரு நாளாவது அந்த முருகனை மட்டும் மனசில் வைப்போமே. கடைசியாக ஒரு முக்கியமான விஷயம், இப்போல்லாம் சிலரை பார்த்தா எப்படி தெரியுமா இருக்குது? டே, என் ஃப்ரெண்டு மாலை போட்டிருக்காண்டா, அதான் நானும் போட்டேன்னு ஒரு ஜாலிக்காக மாலை போடுறது.
இன்னும் சில பேர் நான் மலைக்கு போகிறேன், அப்படியே அந்த ஏரியாவை சுற்றி பார்த்துட்டு வந்துடுவேன்னு ஒரு டூர் போகிற மாதிரி போகிறாங்க. இல்லைன்னா முருகன்கிட்ட ஒரு டீல் பேசுகிறது. முருகா, எனக்கு இந்த வேலையை முடிச்சு கொடு, நான் உனக்கு மாலை போடுறேன்னு ஒரு கமிஷன் பேசுகிற மாதிரி வேண்டுதல் வைக்கிறது. யோசிச்சு பாருங்க, அந்த தகப்பன் கிட்ட போய் நம்ம நிபந்தனை போடலாமா? மலை ஏறும்போதோ காவடி தூக்கும் போதோ கால் வலிக்கும், உடல் சோர்ந்து போகும். அப்போது ஏண்டா இந்த விரதம் இருக்கிறோன்னு ஒரு நிமிஷம் கூட தோணக்கூடாது. இது ஏதோ நண்பர்களோட போகிற பிக்னிக் கிடையாதுங்க. இது உங்களுக்கும் உங்கள் முருகனுக்கும் இடையில இருக்கிற ஒரு பந்தம். முருகா, நான் ஒன்றை மட்டுமே நம்பி வந்து இருக்கேன், எனக்காக நீ நடத்துவன்னு உங்கள் பாரத்தை அவர் காலில் இறக்கி வைங்க. அந்த வலி கூட உங்களுக்கு ஒரு சுகமாக மாறும். பாதி கிணறு தாண்டுற மாதிரி விரதத்தை ஏனோ தானோன்னு செய்யாதுங்க. முழு மனசோட அவர்கிட்ட சரணடைங்க. அவர் என்றைக்குமே உங்களை கைவிடவே மாட்டார். கடைசியாக ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அந்த முருகனுக்கு உங்கள் காசு மேலேயோ நீங்கள் வச்சுருக்க அந்த பகட்டான காவடி மேலேயோ ஆசை கிடையாது. அவர் ஆசைப்படுறது ஒன்றே ஒன்று தான், உங்களுடைய உண்மையான அன்பு. கழுத்தில் மாலையை போட்டுட்டு மற்றவங்க மேலே கோவப்படாமல், யாரையும் குறை சொல்லாமல், எல்லாம் நீ பார்த்துப்ப முருகான்னு அந்த வேல் மேலே பாரத்தை போட்டுட்டு மலையேறி பாருங்களேன். அந்த மலை உச்சிக்கு நீங்கள் போக மாட்டீங்க, உங்களை அவர் தூக்கிட்டு போவார். இந்த தைப்பூசத்தில் வெறும் விரதத்தை மட்டும் கடைப்பிடிக்காமல் நம்ம மனசையும் ஒரு நிமிஷம் சுத்தப்படுத்தி பார்ப்போம். அந்த பன்னீர்கை பரமன் உங்கள் எல்லாரோட குறைகளையும் தீர்த்து உங்கள் வீட்டில் நிம்மதியையும் மகிழ்ச்சியும் நிலைக்க செய்வார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்ற முருக பக்தர்களுக்கும் இதை பகிருங்க. அவங்களும் ஒருவேளை சின்ன தவறுகள் செஞ்சுருந்தா அதை மாற்றிக்க இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.